Hi friends, welcome to Vilas channel. இன்னைக்கு நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிங் வீடியோ தான். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் குழந்தைங்களுக்கு ரீஓப்பன் ஆக போகுது. அப்போ வந்து நம்ம மார்னிங்கில் எழுந்திரிச்சு என்ன லஞ்ச் பண்ணுறது அப்படின்றப்ப இந்த மாதிரி ஈஸியான சிம்பிள் ரெசிபிலாம் பண்ணலாம். என்னென்னா இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம் தான் பண்ண போகிறோம். இந்த தக்காளி சாதத்துக்கு உங்களுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை, ஒரு ஆனியன் ரைத்தா மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு சேனலுக்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி நம்ம புதுசாக பார்க்குற சேனலை வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும், இல்லை ரெசிபிஸ் வேணும், இல்லை வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சேனலுக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருங்க. குக்கர் காஞ்சோடனே ஒரு அரை குழி கரண்டி எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோடனே இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. இந்த எண்ணெயும் நெய்யும் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். எண்ணெயும் நெய்யும் காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சம் கடல் பாசி இதெல்லாம் போட்டுருங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி போட்டுருங்க. நல்லா செவக்கட்டும். நல்லா சவந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுருங்க. இந்த கறிவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போது நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. இதில் கல் உப்பு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும் வெங்காயம். இப்போ ஏன் உப்பு போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இதில் வந்து 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்குங்க. பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு நல்லா இதுவும் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய்லாம் பாருங்கள் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்து. இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் இப்போது இந்த வெங்காயத்தில் போட்டுடலாம். ஸோ இதில் போட்டு நல்லா கலக்கணும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு கலர் வந்து கிடைக்கும் வெங்காயத்தில் போட்டோம்னா. தக்காளி வந்து நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை ஸ்மெல் போயிடும். ஸோ நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கிக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி புதினா போட்டுருங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி ஒரு கைப்பிடி போட்டுருங்க இதுலேயே. ஸோ இதையும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிடுங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 5 தக்காளி எடுத்து கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா இப்போ இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சிங்களா. இப்போ தக்காளியை போட்டுருங்க. தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் வந்து பச்சரிசி, வீட்டில் இருக்க பச்சரிசியை வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம். இது வந்து நீங்கள் புழுங்கலரிசியும் பண்ணிக்கலாம். இப்போ நான் பச்சரிசி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். ஸோ இப்போ தக்காளி நல்லா உங்களுக்கு தொக்கு மாதிரி ஆகணும். நல்லா தொக்கு ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி வந்து எவ்வளோ ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து கனெக்ட் பண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 அழாக்கு அரிசி போட்டிருக்கேன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 2 கப்பு. ஸோ இதுக்கு வந்து நான் 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கொதிக்கிட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தான் வச்சுருக்கேன். ஸோ தம் போடல. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி நல்லா கலக்கி விட்டுருங்க. தண்ணி கொதிச்சோடனே நம்ம ரைஸ் தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம ரைஸ் போட்டுட்டு குக்கர் போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ 2 விசிலுக்கு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்லேருந்து இறக்கியாச்சு. இப்போ குக்கர் எடுத்து பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணோடனே நமக்கு ஒரு சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இப்படி ஒரு கிளறு அப்படி ஒரு கிளறி எடுத்துடலாம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது பேச்சுலர்ஸ் கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரே ஒரு பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தாலே போதும், இல்லைனா வந்து ஆனியன் ரைத்தா இருந்தாலே போதும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிளான
டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ் ஆனியன் ரைத்தா. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நம்ம காரம்லாம் கம்மியாக சேர்த்துக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் எந்திரிச்சு என்ன பண்ணுறதுக்குன்றப்ப இந்த மாதிரிலாம் சிம்பிள் ரெசிபி பண்ணி கொடுத்தா குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரொம்ப மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.